திமுக அமைச்சரவை ஜாமீன் பெற்ற அமைச்சரவை என்றும் அமைச்சர்கள் அனைவரும் வாய்தாவிற்கு சென்று வருவதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டல் செய்தார். மே தினத்தை ஒட்டி மதுரை பொன்மேனி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், திமுக அமைச்சர்களை பொறுத்தவரை கலெக்ஷன் கரப்ஷன் தான் என்றார். மேலும் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் எல்லோரும் திமுகவினர் தான் என்றும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்த்து வருவதாகவும் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார். முதல்வர் பி.டி. ராஜன் அவர்கள் நீதி கட்சி தொடங்க அந்த பி.டி. ராஜன் குடும்பத்தினுடைய அந்த அவங்களுடைய பழிச்சொல்லுக்கு நிச்சயமாக அவங்களுடைய இதுக்கு திமுக குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் நிச்சயமாக பதில் சொல்லியே தீரும். அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. காரணம் உண்மையை சொன்னதுக்காக. மதுரை மண்ணில் பிறந்தா நம்ம அதைத்தானப்பா சொல்லுவோம். என்னவா சொல்றீங்களா இல்லையா? தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம், யதார்த்தமா சொல்லிட்டு போவோம். அது தப்புன்னு அவர் சொன்னாரு, ஆடியோவில் சொல்லிவிட்டாரு. அதுக்காக இந்த தண்டனையா வைத்துக் கொண்டு முதல் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில பிடிஆர் பழனிராஜனை ஆகா ஊர் நம்ம முதலமைச்சர் புகழ்ந்தத பார்த்தீங்கன்னா வானலாவா புகழ்ந்தார். அடுத்த நிதி நிலை அறிக்கைக்கு அவரே இல்லை, மாத்திட்டாங்க. எங்கேயோ ஒரு துறையில கொண்டு போய் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திமுக அமைச்சரவையில் அத்தனை பேரும் ஜாமீன் பெற்றவை, எல்லாம் ஜாமீன் அமைச்சரா இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நாங்க 234 தொகுதியில வருவோம் சொன்னா என்னையா அந்த ஆட்சியில உன் அமைச்சரே இன்னைக்கு வாய்தா வாங்குற அமைச்சர் 1-2 அமைச்சர்களை தவிர அத்தனை அமைச்சர்களுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாமீன் பெற்றிருக்காங்க. எதுக்காக? எல்லாமே பாத்தீங்கன்னா தொழிலாளர்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக? பூரா கரப்ஷன், கலெக்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.